அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணி அளவில் என்னுடைய திருச்சபையில் தொடர் போதனையாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். லைவா ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிறீர்கள். கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி குறைவாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் பயனடைங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். தி புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம், திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். 4, 5 ஆகிய வசனங்களை இன்றைக்கு நாம் கொஞ்சம் பார்க்கலாம். பிறகு வருகிற வாரத்துல 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தையும் நான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமான சத்தியங்கள். ஒவ்வொரு வசனமும் ரொம்ப டீப்பா அதை நம்ம தியானிக்கும் போது நம்ம ஒவ்வொருக்கும் மிகுந்த பிரயோஜனமாய் தேவன் அதை மாற்றுவார். நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் படிச்சுறேன். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியம், மரித்தோல் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகி தேவன் முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருவள்ளுவர் பற்றுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, கடந்த நாட்களிலே 1லிருந்து 3 வரைக்கும் வசனத்தை நாம் வாசித்தோம். அதுல சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசினேன். முக்கியமாக 5 அந்த குறிப்புகளை நான் சொன்னேன். இது போல இந்த புத்தகம் எதற்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் பார்த்தோம். இந்த நாளிலும் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் 4ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, ஆசியா என்றால் அதாவது பைபிள்ல என்ன சொல்லுகிறது என்றால் சின்ன ஆசியா, மைனர் ஏசியா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பிரசன்ட் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா துருக்கி பட்டணம், துருக்கி நாடு, அந்த துருக்கி நாட்டுல தான் அந்த காலத்துல சின்ன ஆசியா என்று சொல்லப்பட்டது. அந்த சின்ன ஆசியாவில் சொல்லப்பட்டுள்ள இருக்கிற 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. பாருங்க, தேவனை பற்றி கிரீட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இதுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது கிரீட்டிங்ஸ். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் அவருடைய சிங்காஸ் முன்பா இருக்கிற 7 ஆவிகளாலும் என்று சொல்லப்பட்டு, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உண்மையுள்ள சாட்சியம், மரித்தோழ்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிரீட்டிங்ஸ். இந்த கிரீட்டிங்ஸ் அதாவது யோவான் கிரீட் பண்றாரு. அவர் எழுதுகிற அந்த 7 சபைகளுக்கு ஒரு வாழ்த்துதல் சொல்றாரு. எப்படிப்பட்ட வாழ்த்துதல் என்றால், நம்ம சொல்ற வாழ்த்துதல் மாதிரி இல்ல. இந்த வாழ்த்துதல் ரொம்ப ஆழமானவர்கள். இருக்கிறவர் யாரு? நம்முடைய தேவர். இருந்தவர் பாஸ்ட் டென்ஸ்ல. ஆமென். இனிமே வரப்போகிறவர் ஃபியூச்சர்ல. அப்போ கடந்த காலத்துல அவர் இருந்தவர், இப்போது நம்மதில இருக்கிறவர், இனிமே அவர் வரப்போகிற தெய்வம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த திரியேக தேவன் பைபிளை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக நம்மதில அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் என்றால் வார்த்தையாக இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. பாருங்க, இது பிதாவாகிய தேவனுக்கும் பொருத்தமா இருக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பொருத்தமா இருக்கும். அப்போ இது யாரை பற்றி சொல்லுகிறது என்றால், பிதாவாகிய தேவன் கிரீட் பண்றாரு. அதாவது அவரை முன்வைத்து, யோவான் பிதாவாகிய தேவனை முன்வைத்து, இது போல இருந்தவரும் இருந்தவரும் வருகிறவருமானாலும் அவருடைய சிங்காஸ் முன்பா இருக்கிற 7 ஆவிகளாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல இந்த திரியேக தேவன் இந்த 2 வசனத்துல பாத்தீங்கன்னா ட்ரினிட்டி காட் என்றது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் அதை விசுவாசிக்கிறது இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விசுவாசிக்கிறது என்னன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 கடவுள்கள் அல்ல, ஒரே தெய்வம்,
ஒரே தெய்வம் 3 நபராக 3 பர்சனாலிட்டியில இருக்கிறார். ஒரே கடவுள் தான். ஆனால் அவர் பிதாவாகிய தேவனாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகவும் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஆனா இதை மறுதலிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, இல்லங்க பிதாவாகிய தேவன் கிடையாது, ஆவியானவர் கிடையாது, எல்லாமே இயேசு சுவாமி தான் சொல்லி சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லக்கூடிய பலவிதமான கள்ள உபதேசத்துக்குள்ள இன்னைக்கு நிறைய பேர் போய் கொண்டிருக்காங்க. ஆனா அது வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர், முதல் அதிகாரத்திலே திரியேக தேவனை பற்றி யோவான் எழுதுகிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வரப்போகிறவர். அப்படின்றால் பிதாவாகிய தேவன் அவர் என்றென்றைக்கும் நித்தியமானவர் என்று வேதம் சொல்லி, எவர்லாஸ்டிங் காட். அதாவது நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்னா நித்தியமா இருக்கிறவர். ஆமென். அவருக்கு சாவே கிடையாது. அவர் நீண்ட ஆயுசுள்ள தேவன். அவருக்கு ஆரிஜன் கிடையாது, அவருக்கு ஆரம்பம் கிடையாது, அவருக்கு முடிவு கிடையாது. ஆனால் தான் பின்வரும் வசனங்களில நான் அல்பா அண்ட் ஒமேகா என்று சொல்லுகிறார். ஐ எம் A to Z அப்படின்னு சொல்லுகிறார். நானே ஆரம்பம் நானே முடிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நித்தியமான தேவன், எவர்லாஸ்டிங் காட். ஆனால் தான் அவர் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு எவர்லாஸ்டிங் லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் அவர் முன்வைச்சு அந்த வார்த்தை சொல்கிறார். சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள், the 7 spirits என்று சொல்லப்பட்டிருக்கு. 7 ஆவிகள். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த 7 ஆவிகள் என்றால் நம்ம யோசிக்க கூடாது 7 விதமான ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே ஆவியானவர் தான், ஒரே ஆவியானவர் தான். அவரை பற்றி 7 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ், 7 மினிஸ்ட்ரி ஆஃப் Holy Spirit, 7-fold ministry of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் 7 ஊழியங்கள், 7 விதமான ஊழியங்கள். இதை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம். அதுல 7 விதமான ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 7 ஆவிகள் என்றால் ஆவியானவர் 7 என்று நினைக்க வேண்டாம், நம்பர்ஸ் கிடையாது. அதாவது 7 ஆவி கிடையாது, ஒரே ஆவியானவர் தான். சரிங்களா? ஒரே ஆவியானவர் 7 விதமான ஊழியங்கள் அல்லது 7 characteristics of the Holy Spirit. 7 விதமான தன்மைகள் ஒரே ஆவியானவர்கள். இந்த மெனோரா பாக்குறீங்க இல்லைங்களா? அந்த மெனோரா, அதாவது நடுவுல ஆவியானவர், the Spirit of the Lord, தேவ ஆவியானவர். அப்போ 3 அகல்கள் இருக்குது இல்லைங்களா? 3 பிரான்சஸ், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, 6. அப்போ ஆவியானுடைய கிரியைகள் என்னென்ன, அவர் எப்படிப்பட்ட ஊழியங்களை விசுவாசிக்குள்ள செய்கிறார், என்னெல்லாம் அவர் செய்கிறார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. வாசிங்க 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆவியும் பயப்படுற பயத்தையும் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்போ சென்ட்ரல் மெனோரா தான் இதுக்கு சரியான எக்ஸாம்பிள். அந்த குத்து விளக்கு என்று சொல்றோம் இல்லைங்களா? 7 குத்து விளக்கு மத்தியில வாசம் பண்ணுகிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் 7 குத்து விளக்கு மத்தியில வாசம் பண்ணுகிறவர். அப்போ அந்த 7 குத்து விளக்கு இந்த 7 ஆவிகள் காட்டுகிறது. இந்த 7 ஆவிகள் என்றால் 7 தன்மை கொண்ட பரிசுத்த ஆவியானவருக்குள்ள 7 விதமான கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அது என்று சொன்னால், முதலில் ஆவியானவர், the Spirit of the Lord, ஆவியானவர். அவருக்குள்ள பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானம் உணர்வு. 2வது ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. அறிவும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அருளும் ஆவி. மொத்தம் எத்தனை இருக்குங்க? 6 இருக்கு. சரிங்களா? 6 இருக்கு. ஞானம் விஸ்டம், உணர்வு அண்டர்ஸ்டாண்டிங், இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து கவுன்சில் ஆலோசனை. அது மாத்திரமல்ல பலன், மைட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. மைட்டினா பவர், பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அறிவுனா நாலேஜ். பாருங்க, உணர்வுக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் உண்டு. உணர்வு என்றால் அண்டர்ஸ்டாண்டிங், உணர்ந்து கொள்வது, புரிஞ்சு கொள்வது. ஆனா நாலேஜ் என்பது அறிவை அதை காட்டுகிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம், ஃபியர் ஆஃப் தி லார்ட். அப்போ இதெல்லாம் ஒரே ஆவியானவர் இதை விசுவாசிக்குள்ள வரும்போது இந்த காரியங்களை அவர் செயல்படுத்துகிறார். சரிங்களா? அப்போ ஆண்டவர் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறார்? ஞானத்தை கொடுக்கிறாரு, உணர்வை கொடுக்கிறாரு, நல்ல ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல பலனை கர்த்தர், காலையில நான் சொன்னேன் இல்லைங்களா, பலனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அது மாதிரி நல்ல அறிவு, நாலேஜை கர்த்தர் கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுக்கிறாரு. அப்போ இதுதான் 7 ஆவிகள். சோ 7 ஆவிகள் என்றால் 7 ஆவி இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. 7 தன்மைகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்லது 7 விதமான ஊழியங்கள். பாருங்க, பிதாவாகிய தேவனை முன்னிட்டு யோவான் 7 சபைகளுக்கு வாழ்த்தை சொல்லுகிறார். இப்போ ஆவியானவரை முன்னிட்டு 7 சபைகளுக்கு வாழ்த்தை சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது,
உண்மை உள்ள சாட்சியம், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வாழ்த்துகள் பாருங்க, இதுதான் கடைசியில. இப்போ இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வாழ்த்துகள் சொல்லுகிறார். யாரு? யோவான். ஃபர்ஸ்ட் ஃபாதர் காட், பிதாவாகிய தேவனை முன்னிட்டு வாழ்த்துகள் சொன்னார். இரண்டாவது 7 ஆவிகள் என்று சொல்லி ஆவியானவரை மூன்றாவது நபர் அவரை வச்சு வாழ்த்துகள் சொல்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவை வச்சு வாழ்த்துகள் சொல்றாரு. உண்மையுள்ள சாட்சியும், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 3 குறிப்பு இயேசுசாமியை பற்றி சொல்லுகிறது. இந்த 3 குறிப்புகளை வைத்து யோவான் என்ன பண்றார்? கிரீட் பண்றார், ஜனங்களை கிரீட் பண்றார். அவர் எழுதுற அந்த ரெசிபியன்ட் யாருக்கு எழுதுறாரோ அவங்களுக்கு அவர் கிரீட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, உண்மை உள்ள சாட்சி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள சாட்சி, நம்பர் 1. இரண்டாவது, மரித்தோரிலிருந்து அவர் முதற் பிறந்தவர். மூன்றாவது, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதி, அவர் ஆளுகை செய்கிறவர் என்று சொல்றார். அல்லேலூயா. உண்மை உள்ள சாட்சி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவருங்க. அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு அவர் உண்மையா இருந்தார், ஜனங்களுக்கும் அவர் உண்மையா இருந்தார், தம்மை பின்பற்றிய சீஷர்களுக்கும் அவர் உண்மையா இருந்தார். கடைசி வரைக்கும் சிலுவை மரண படைந்த அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருந்தார். பிதாவாகிய தேவனுக்கு தெரியாதவர் எதையும் செய்யவில்லை. ஒரு வசந்தம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன் பாருங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 5:19. ஜான், தி காஸ்பல் ஆஃப் ஜான் 5:19. அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதா ஆனவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையும் குமாரன் அந்தபடியே செய்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு சுவாமி டிக்ளேர் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவன் எனக்கு என்ன காண்பித்திருக்கிறாரோ, அவர் என்ன காட்டுகிறாரோ அதே செய்வேன், என் சொந்த இஷ்டமாக நான் எதையும் செய்ய மாட்டேன். ஒரு சாட்சி பாருங்க, எவ்வளவு உண்மை பாருங்க. அதனால்தான் பைபிள்ல இயேசு சாமியை பற்றி சொல்லுகிறது உண்மை உள்ள சாட்சி, ஃபெய்த்ஃபுல் விட்னஸ், உண்மை உள்ள சாட்சி. ஏன்னா பிதாவாகிய தேவனுக்கு தெரியாத அவர் எதையும் செய்யலையா. ஹல்லேலூயா, ஆமென். பிதாவாகிய தேவனுக்கு தெரியாம நான் ஒண்ணு கூட செய்ததில்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ சொந்த இஷ்டமா இயேசுசாமி எதுவும் செய்யல. அவர் பூமியில எத்தனை வருஷம் வாழ்ந்தார் சொல்லுங்க? எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 33 வருஷம். 3 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷம் ஊழியத்துல சொந்த இஷ்டமா எதையும் அவர் செய்யல. பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ, எதை காண்பித்தாரோ அதை தான் அவர் செய்து முடிச்சார். ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து அவர் மரிக்கிற வரைக்கும் பிதாவாகிய தேவன் என்னெல்லாம் கட்டளை கொடுத்தார், என்னெல்லாம் அவர் காட்டினார், அதையே செய்தார். சொந்த இஷ்டமா எதையும் செய்யவில்லை. அதனால்தான் கெத்செமனே தோட்டத்துக்குள்ள, பிதாவே உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கபடி செய்யும், ஆகிலும் இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படியே ஆக கடவுது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர். மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் அப்படி என்றால் என்ன? உயிர் தெழுந்ததுல இயேசு சாமி தான் முதல் பிறந்தவர். முதல் பிறந்தவர் என்றால் அவருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க, சரிங்களா? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இயேசு சாமி இந்த உலகத்தை பிறந்தார் என்ற ஒரு நாள் இருக்கிறது. ஆனா அந்த உலகத்துல மனுஷனார் வந்தார் என்று தான் அதுக்கு அர்த்தம். மனுஷனா அவதரித்து வந்தார் என்பதற்கு ஒரு நாள் இருக்கு. ஆனா கடவுள் அவர், தெய்வம் அவர். அவருக்கு நம்மள படிச்சார் பாருங்க. நம்ம ஒரு நாள் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு. இந்த வருஷத்துல பிறந்தோம், இந்த நாள்ல பிறந்தோம், இந்த மாசத்துல பிறந்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை அந்த மாதிரி கிடையாது. முதல் பிறந்தவர் என்றால் அர்த்தம் என்னன்னா, உயிர் தெழுந்ததுல முதலில் உயிர் தெழுந்தவர் அவர் தான். அல்லேலூயா. இதைத்தான் ஜெகோவா விட்னஸ் என்ன எடுப்பாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க முதல் பிறந்தவர் இயேசு. அதனால சிருஷ்டிகர் கிடையாது, அவர் சிருஷ்டி. பிதாவாகி தேவன் அவரை படைச்சான். உன்ன மாதிரி என்ன மாதிரி அவர் ஒரு ஆளு, ஒரு ஏஞ்சல் பீயிங் அல்லது ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிரியேஷன் கிடையாது, அவர் கிரியேட்டர். அல்லேலூயா. அவர் சிருஷ்டிப் கிடையாது, சிருஷ்டிகர், நம்மை படைத்த தேவன். ஏன் முதல் பிறந்தவன்னா, இன்னும் ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23 வரைக்கும். 1 கொரிந்தியர் 15 20லிருந்து 23. நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். சரிங்களா? மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனாலும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று.
ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதாவது உயிர்த்த எழுந்த காரியத்துல இயேசு தான் முதற் பலனானவர். அப்போ உயிர்த்தெழுந்தவர்கள் காஸ்பல்ல சுவிசேஷத்துல லாசரு உயிர்த்தெழுந்திருக்கிறார் இல்லைங்களா? அப்புறமா ஏசாமின்னு ஒரு சிலரை உயிர்த்தெழ வச்சிருக்கிறார். ஆனா அவங்க எல்லாம் மறிச்சிட்டாங்க, மறுபடியும் செத்துட்டாங்க, மறுபடியும் மறிச்சிட்டாங்க. அவங்க திரும்பி உயிர்த்தெழல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர்களுக்கெல்லாம் அவர் முதற் பலனாய் மாறார். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையில உயிர்க்கப்படுவான். முதற் பலனானவர், ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பலனாவர் யாரு? இயேசு கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில, அதாவது அவர் வருகை ஏசாமி வராரு இல்லையா, அந்த வருகை நாளில கல்லறைகள் வெடிக்கும், கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அப்பதான் அந்த வரிசை வரும். யாரு நமக்கு முன்னாடி மரித்தவங்க எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அப்போ கிறிஸ்து தான் முதல் பலனானவர். அதுதான் பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. உண்மை உள்ள சாட்சியம், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல அநேகர் ஆட்சி பண்ண போறாங்க. சில ராஜாக்கள் வர போறாங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சி பண்றான். ஆனா யார் ஆளுகை செய்தாலும் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர், எல்லா ராஜாக்களையும் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் அதிபதி. ஹல்லேலூயா, ஜீவாதிபதி, எல்லா ராஜாக்களையும் ஆளுகை செய்கிறவர். இந்த உலகத்தின் அத்தனை ராஜாக்களையும் கையில் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். பைபிளை சொல்லுது, ராஜாக்கள் இதயத்தை ஆண்டவர் கையில வைத்திருக்கிறார். தம்முடைய சித்தத்தின்படி அவர் திருப்புகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் அதிபதிங்க. அதிபதினா எல்லாருக்கும் ஓனர் அவர் தான். ஆமென். அதுதான் சொல்லுகிறது. பூமி உள்ள ராஜாக்களுக்கு அதிபதியாக இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிரீட் பண்றார், கிரீட்டிங்ஸ். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போ கிரேஸ் அண்ட் பீஸ், அதுவும் ஆழமான வார்த்தை. கிருபையும் சமாதானம் என்பது தேவனிடத்தில் வருகிற ரெண்டு ஆஸ்பெக்ட், ரெண்டு முக்கியமான கருப்பொருள், ரெண்டு முக்கியமான காம்போனன்ட்ஸ். கிருபை ஒரு பக்கம், சமாதானம் ஒரு பக்கம். கிருபை என்றால் நம்ம சொல்லலாம், எப்படிங்க இருக்கிறீங்க? ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கிறது, அதோட முடிஞ்சிடுது. கிருபைனா பத்தி தெரிய மாட்டேங்குது. கிருபை என்றால் தேவன் கொடுக்கிற பலன், சக்தி. அது ஒரு என்னேபிள்மெண்ட் பவர். என்னேபிள்மெண்ட் பவர். இதுல மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா சில செட்டிங்ஸ் இருக்கும், அதை என்னேபிள் பண்ணும். அப்ப என்னேபிள் பண்ணா ஆக்டிவேட் ஆகும் இல்லைங்களா? எதுனா நீங்க உங்களுக்கு புரியும். இப்போ மொபைல் போன நிறைய நான் பாக்குறேன் இல்லைங்களா? அப்போ சில செட்டிங்ல என்னேபிள் பண்ணா சுவிட்ச் மாதிரி இருக்கும், அதை தள்ளி விட்டா என்னேபிள்மெண்ட் ஆகிடும். சில காரியங்களும் ஆக்டிவேட் ஆகும். அதே போலதான் கிரேஸ்ன்றது என்னேபிள்மெண்ட். அது ஒரு பவர், அது ஒரு சக்தி. எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்பதற்காக, பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏசாமி சீக்கிரம் வர போகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துது எது? கிருபை ஆயத்தப்படுத்துது. உலகத்தை வெறுக்க வைக்குது, பாவத்தை மேற்கொள்ள வைக்குது, தேவ பக்தியா வாழணும்னு நமக்கு அந்த கிருபை தருது. தேவ பக்தியில வாழணும்னு. அப்போ உங்க சொந்த பலத்தினால நீங்க வாழ முடியாது. நீங்க பாவத்துல பாருங்க, பாவத்தை மேற்கொள்ளணும்னா உங்களுக்கு கிருபை வேணும். பரிசுத்தமா நீங்க வாழணும்னா உங்களுக்கு கிருபை வேணும். கிருபையை எக்ஸ்க்ளூட் பண்ணி உங்களால பரிசுத்தமா வாழ முடியாது. அதனாலதான் கிருபை அவ்வளவு மேன்மையானது. அதை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்ல. கிருபை என்றது மிக மிக உயர்ந்தது. அது அளவிடப்பட முடியாதது. நம்முடைய வார்த்தையினால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆண்டவராக தேவன் அவ்வளோ கர்த்தர் அதனாலதான் கிரீட்டிங்ஸ்ல எல்லாம் பவுல் கூட என்ன சொல்வாரு, யோவான் மாத்திரமல்ல பவுல் கூட எல்லா லெட்டர்ஸ்ல அவர் எழுதும் போது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாக கடவுது. அல்லேலூயா. கிருபை. ஆமென். அப்போ கிருபை ஆண்டவர் சக்தி மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பீஸ். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானம், நான் சொன்ன பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா அமைதியான ஒரு இடத்துல போய் உக்காண்டு வந்துடுது சமாதானம் கிடையாது. சிலர் பார்க்கலாம், அமைதியா ஒரு இடத்துல போய் உக்காந்து காத்தோட்டமா ஒரு இடத்துல உக்காந்து அமைதியா இருக்குது பிரதர். ஆனா வீட்டுல வந்தா ஒரே சண்டை, ஒரே போராட்டம். அப்ப நாங்க எங்க போச்சு சமாதானம்?
அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, பீஸ் ஆஃப் மைண்ட்னா எங்கன்னா போய் அமைதியா உக்காந்து வந்துட்டா அது பீஸ் ஆஃப் மைண்ட். அப்படி இல்லைங்க. கஷ்டம் இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும். அதுதான் தேவன் கொடுக்கிற சமாதானம். ஆமென். 3-fold பீஸ் என்று பைபிள் சொல்லுது. 3 விதமான சமாதானமா, 3-fold. அதாவது வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். ஏசாயா 26 3வது வசனம் படிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை அண்டர்லைன் பண்ணுங்க, பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் யாரோ அவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை எப்படி காத்துக் கொள்கிறான்? பூரண சமாதானத்துடன். பூரண சமாதானம் என்ன? பர்ஃபெக்ட் பீஸ். அப்படின்னு என்றால்னா ட்ரையாங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா 3-fold பீஸ். அப்படின்னா தேவனோடு இருக்கிற சமாதானம், மனுஷனோடு இருக்கிற சமாதானம், மனசாட்சியில சமாதானம். சரிங்களா? உள்ளுக்குள்ள சமாதானம் இருக்கும் பாருங்க. அப்படின்னா நம்ம ஹார்ட்ல ஒரு சமாதானம் இருக்கும். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் கடவுள் பாத்துக்கிறாங்க, ஒரு சமாதானம். ஜெபம் பண்ணிட்டு முடிச்ச பிறகு ஒரு சமாதானம் இருக்கும். தேவனோடு இருக்க சமாதானம் என்ன? நான் ஆண்டவரும் நானும் இணைஞ்சிட்டேன், இனி ஆண்டவருக்கு நான் எதிரி கிடையாது. ஆனா ஒரு காலத்துல நம்ம எதிரியா இருந்தோம். பைபிள் சொல்றது we were enemy of God. நம்ம ஒரு காலத்துல ஆண்டவருக்கு எனிமியா இருந்தோம். ஏன்னா பாவம் செய்துட்டோம். ஆனா ஏசாமி நமக்காக இந்த உலகத்துல மரிச்சதுனால பிதாவையும் நம்மையும் இணைத்து விட்டார். ஏசாமி ஒரு மீடியேட்டர். அவர் மத்தியஸ்தரா இருந்து உலகத்தையும் பிதாவாகி தேவனும் கடவுளையும் உலகத்தையும் இணைச்சிட்டார். சரிங்களா? நம்ம இணைத்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம இணைத்து விட்டார். தேவனோடு இருக்கிற சமாதானம், மனுஷனோடு இருக்கிற சமாதானம். சரி, அந்த வசனத்தை படிங்க. எபிரேயர் 12:14 வசனம். யாவரோடு சமாதானம் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவரா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசித்ததில்லையே. அப்போ யாவரோடு சமாதானமா இருங்கள். இன்னொரு இடத்துல பவுல் சொல்றார், பவுல் தான் நினைக்கிறேன், பவுல் சொல்ற கூடுமானால் யாவரோடு நீங்க சமாதானம் வருங்க. கூடுமானால் உங்களால முடிஞ்சா எல்லார்கிட்டையும் சமாதானம் வருங்க. இது ஹாரிசான்டல் பீஸ். அதாவது சக மனிதர்கள் எல்லாம் மனுஷனோடு, விசுவாசிகளோடு, மற்றவங்களோட சமாதானம். அப்போ தேவனோடு இருக்கிற சமாதானம், மனுஷனோடு இருக்கிற சமாதானம், உள்ளுக்குள்ள நம்முடைய இதயத்தில் இருக்கிற சமாதானம். இதுதான் இயேசு சொல்றார், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக. இந்த உலகம் தருகிற சமாதானத்தை கொடுக்கவில்லை, உங்கள் இதயத்துல சமாதான நிலையத்துக்கு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை நான் கொடுக்கிறேன். அப்போ யோவான் அந்த கிரீட்டிங்ஸ் சொல்லும் போது பிதாவாகி தேவனையும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியான தேவனையும் முன்வைத்து சொல்லும் போது உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துக்கிறார்.